வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் மறக்க முடியாத நாள் இன்னைக்கு. அதாவது பெருமையா மறக்க முடியாத நாள் அப்படின்னு சொல்ல, நம்ம மெல்ல மெல்ல கால எந்திரத்துல ஏறி ஒரு 30-40 வருஷம் பின்னோக்கி பயணிக்கிற அந்த நாளின் தொடக்கம், அந்த பயணத்தின் தொடக்க நாள் இன்னைக்கு. அப்படித்தான் நான் இதை பார்க்குறேன். அதனால தான் மறக்க முடியாத நாள் அப்படின்னு சொல்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஜோசப் விஜய் என்பவர் பதவியேற்றிருக்காரு. ஒரு நடிகராக, பிரபல நடிகராக இருந்து தமிழ்நாட்டு அந்த ரசிகர்கள் பலத்தில் அந்த ரசிக வெறி ஊறி போய், அந்த ரசிக வெறி தலைக்கேறி போய், என்ன செய்கிறோம், நம்ம செய்வது சரியா தவறா அப்படிங்கிற அந்த சுய நினைவு கூட இல்லாமலேயே சிலர் செய்த செயல்களுடைய விளைவாக நமக்கு இப்படி ஒருவரை முதல்வராக காலம் அளித்திருக்கிறது. இன்னும் வரப்போகிற நாட்களில் இதனுடைய விளைவுகள் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்க போகிறாங்க. நான் இன்றைக்கே இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு அந்த பதவியேற்பு விழா, அதை நான் முழுசாக பார்த்தேன். விஜய் பதவியேற்பு, அதுக்கு முன்ன இந்த தேசிய பாடல், தேசிய கீதம், அப்புறம் தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படிங்கிற அந்த நடைமுறையை இன்னைக்கு பார்த்தேன். இதுக்கு முன்பே கூட ஸ்டாலின் முதல்வர் இருந்த போதே கூட இது நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு நிகழ்ச்சியில் மட்டும்தான் நான் பார்த்தேன். அந்த தேசிய பாடல் முதல்ல, அப்புறம் தேசிய கீதம், அப்புறம் தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படின்னு வந்தது. அந்த நம்ம பள்ளிக்கூட நாட்கள்லேருந்தே முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து, அடுத்து தேசிய கீதம், இப்படி தான் நம்ம பழக்கமாக இருக்கு. நமக்கு இவ்வளவு நீண்ட இந்த தேசிய பாடல், பெரிய பாட்டு, அதே போல் தேசிய கீதம், அப்புறம் தமிழ்த்தாய் வாழ்த்து, இதுவே ஒரு நெருடலாக தான் இருந்தது. தமிழ்த்தாய் வாழ்த்து மூணாவது தூக்கி போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து விஜய் பதவி ஏற்கிறாரு. பதவியேற்பு விழா தானே, இது ஒன்றும் பிரச்சாரம் கிடையாது. சிஎம் என்ன மு.க. ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்கிற அந்த பிரச்சார கூட்டம் இல்லைல்ல. ஆனால் விஜய் இதை ஒரு பிரச்சார கூட்டமாக நினச்சி அடி வயிற்றுலேருந்து கத்தி அந்த ஆக்ஷனோட அவர் பதவியேற்றுக்கிட்டதை பார்க்க முடிஞ்சது. சினிமா, இந்த சினிமா தனத்தை நம்ம விட்டுறக்கூடாது, விட்டுட்டா ஜனங்க மறந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிருப்பார் போல இருக்கு. அந்த சினிமா தனத்தை அந்த பதவியேற்பு அந்த மேடையில் அரங்கேற்றினார். அதற்கடுத்து 9 அமைச்சர்கள் பதவியேற்றுக்கிட்டாங்க. இதில் எனக்கு தோணுது, நான் சொல்கிறேன், நான் இதை ஏதோ நம்ம மறைச்சி பேசி ஒன்றும் இல்லை, எனக்கு தோணுது சொல்கிறேன். விஜய் விஜய் என்ற ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு நடிகர், பிரபலமான நடிகர் ஆயிட்டாரு, முதல் நிலை நடிகர் ஆயிட்டாரு. அதுக்கு அடுத்து நம்ம அரசியலில் இதே மாதிரியான உச்சத்தை பெறணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி திட்டமிட்ட பொய் பிரச்சாரம், திட்டமிட்ட அவதூறுகள், இதை ஆளுங்கட்சி மேலே சுமத்தி அவர்களை வீட்டுக்கு அனுப்பிட்டு இவர் அங்கே உட்கார்ந்துருக்காரு. ஒரு விஜய் அப்படிங்கிற தனி நபருடைய ஆசை, விருப்பம். அந்த விருப்பம் நம்ம தலையில் யாரையெல்லாம் நம்ம தலையில் கட்டியிருக்குன்னா, ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், புஷி ஆனந்த், செங்கோட்டைய, அப்புறம் அந்த டி.கே. பிரபு, அந்த கீர்த்தனான்ற அந்த லேடி, அருண்ராஜ். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவர்களுடைய தகுதிகள், இவர்களுடைய செயல்பாடு, இதுக்கு முந்தின செயல்பாடு. ஒரு பேட்டி, முழுசாக ஒரு பேட்டி அளிக்க தெரியாது. இவர்கள் நிர்வாகத்தில் போய் நிர்வாகத்தை கையில் எடுக்க போகிறாங்க. அந்தந்த துறைகளில் இவர்கள் தான் முடிவெடுக்க போகிறாங்க. அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும், அந்த துறை இவங்க எப்படி கையாள போகிறாங்க, அதில் எப்படியெல்லாம் முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலேயே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஒரு விஜய் அப்படிங்கிற ஒரு நபருடைய முதல்வர் ஆசை நம்ம தலையில் யாரையெல்லாம் கொண்டாந்து உட்காரிக்குது பாருங்க, நம்ம யாரையெல்லாம் நம்ம தலையில் சுமத்துது பாருங்க, அப்படிங்கிறத உண்மையிலே அது ஏற்கவே முடியல. இந்த விஜய் இப்படி ஒரு நிலைக்கு உட்கார்ந்துருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சமூக வலைத்தளங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக இன்ஸ்டாகிராமு, அதில் அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸு 34,000 35,000 குழுக்கள், அதாவது வாட்ஸ்அப் குழு, இன்ஃப்ளூயன்சர்ஸு, லட்சக்கணக்கான இன்ஃப்ளூயன்சர்ஸு, இவர்களெல்லாம் ஒருங்கிணைக்க ஒரு பெரிய கம்பெனி, அதாவது அந்த ரூட் மாஃபியான்றது. இவங்கெல்லாம் மொத்தமாக சேர்ந்து ஒரு வேலை பார்த்து, அதாவது இந்த சமூகத்தில் அவங்களுடைய உளவியலையே சிதைச்சிருக்காங்க. இந்த சமூகத்தின் உளவியலையே சிதைச்சிருக்காங்க இந்த நிறுவனங்களை சேர்ந்தவர்கள்.
அதனுடைய விளைவு வந்து நம்ம இவங்க இவங்க வந்து பின்விளைவு என்ன, அடுத்து என்ன நடக்கும், இதை பற்றியெல்லாம் அவங்க யோசிக்கவே இல்லை. அவங்களுக்கு தேவை என்னன்னா விஜய் முதல்வர் ஆகணும், விஜய் முதல்வர் ஆகணும். இதை மட்டுமே வந்து அவங்க ஒரு அவர்களை வந்து இந்த ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி விடப்பட்ட அந்த ரோபோக்கள் மாதிரி வந்து இவங்களை மாற்றி இருக்கு இந்த இந்த ரூட் மாஃபியா. அதனுடைய விளைவு தான் வந்து இப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னு இப்போ வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. இந்த வெற்றியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இதன் பின்னணி என்ன, எப்படியெல்லாம் வந்து இந்த இவர்கள் இந்த நிலைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ பண்ணுறாங்க. பட்டு அது ஒரு பயனும் கிடையாது. இப்போ இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒரு பலனும் இல்லை. ஏன்னா அடுத்த 5 ஆண்டு காலம் வந்து இங்கே என்னென்ன சீரழிவுகள் நடக்குதோ, என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதோ, என்ன ஒருவேளை ஏதாவது முன்னேற்றம் நடக்குதான்னு தெரியாது. என்னென்ன நடந்தாலும் அதற்கெல்லாம் முழு பொறுப்பு யாருன்னா இந்த 1,70,00,000 பைத்தியங்கள் தான். இப்பயே வந்து அதே தான் சொல்லுவீங்களான்னா, நான் எப்போதும் அப்படி தான் சொல்லுவேன். நான் என்னை மாற்றிக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இந்த 1,70,00,000 பேர் செஞ்ச இந்த தவறால் வந்து கிட்டத்தட்ட 6-7 கோடி பேர் வந்து அவதிப்பட போகிறோம். இதை நான் வந்து இன்னைக்கு சொல்கிறேன், இதை வந்து நோட் பண்ணிக்கங்க. நான் இன்னும் பல நிகழ்வுகள் நடக்க போது இதே போல வீடியோக்கள் நான் தரதான் போகிறேன். அப்பெல்லாம் வந்து இதை நீங்கள் நினச்சிப்பீங்க. அப்பெல்லாம் வந்து என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கணும். முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு விஜய் போட்ட 3 கையெழுத்து, அதாவது மக்கள் முன்னிலையில் இந்த கோப்புகளில் நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 கோப்புகளில் கையெழுத்து போட்டிருக்கார் விஜய். அதில் ஒரு கோப்பில் வந்து 200 யூனிட் மின்சாரம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏற்கனவே வந்து 100 யூனிட் மின்சாரம் இலவசம்னு இருக்குது. 100 யூனிட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம பணம் கட்டி தான் ஆகணும். அந்த 100 யூனிட் மின்சாரம் இலவசம் இருக்காது. இப்போ 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொல்லியிருக்காங்க. 200 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா மின்சாரம் இலவசம் கிடையாது. அந்த 200 யூனிட் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் வர்ற மின்சாரத்துக்கு தான் காசு போடுவாங்க. அப்படி தான் நான் கூட நம்பினேன் ஆரம்பத்தில். அப்படியெல்லாம் இல்லை. 200 யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்திட்டா உங்களுக்கு வந்து மின்சாரம் இலவசம். 200 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து காசு கட்டணும். அதுவும் கூட வந்து ஒரு சின்ன கண்டிஷன் வச்சுருக்காங்க. 500 யூனிட் வரை மட்டும் பயன்படுத்துகிற வீடுகளுக்கு தான் வந்து இது பொருந்தும். ஒரு வீடு 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்துது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த 200 யூனிட்டுங்கிறது வந்து அடிப்படையே அவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லாமல் போயிடும். ஸோ இப்படி இந்த 200 யூனிட் மின்சார திட்டத்துக்கு முதல்ல கையெழுத்து போட்டிருக்காரு. அதுக்கடுத்து பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அப்படிங்கிற ஒரு படை அமைக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது உமன் சேஃப்டிக்காக இந்த ஒரு அதிரடிப்படை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மகளிர் பாதுகாப்புக்கான அதிரடிப்படை. அது வந்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு திட்டம். ஏன்னா இது நிச்சயமாக, ஏன்னா எல்லா போலீஸும் வந்து பாதுகாப்பு தான் தராங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது கூடுதலாக ஒரு பாதுகாப்பு உணர்வை தரும். அப்படி ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அடுத்து 3வது போதை ஒழிப்பு பிரிவு. போதை ஒழிப்புக்குன்னு ஒரு ஃபோர்ஸை வந்து உருவாக்கி நகரப்பகுதிகளில் புறநகர் பகுதிகளெல்லாம் வந்து போதை மருந்து வந்து தடையில்லாமல் புழக்கத்தில் இருக்க அதை வந்து ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ஒழிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா போதை மருந்துங்கிறது வந்து விற்கிற இடத்துல போய் பிடிச்சி ஒழிக்கிறதுங்கிறது எந்த காலத்திலும் ஒழிக்க முடியாது. இப்போ கடைகளில் போதை பொருட்கள், அதாவது குட்கா உள்ளிட்ட போதை பொருட்கள் கடைகளில் ரகசியமாக விற்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த விற்கிற கடையை போய் நம்ம பிடிச்சி அங்கே இருக்கிறத தூக்கிட்டா அந்த போதை பொருள் அழிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. இது சப்ளை எங்கேருந்து வருது? இந்த போதைப் பொருள் மொத்தமாக எங்கிருந்து வருது? பக்கத்து மாநிலங்கள்லேருந்து வருது, அல்லது வட மாநிலங்கள்லேருந்து வருது. முக்கியமாக வந்து குஜராத்லேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அதை ஒழிச்சாதான் இதை வந்து நம்ம இங்கே வந்து விற்கிறத நம்ம தடுக்க முடியும் இல்லையா? அதே போல தான் இப்போ ஒரு சில்லறை விற்பனை கடையில் கிடைக்குதுன்னா அவனுக்கு கொடுக்குறவன் யாருன்னு பார்த்து அவனை பிடிச்சி அவனுக்கு கொடுக்குறவன் யாருன்னு பார்த்து அவனை போய் பிடிச்சாதான் அந்த சப்ளை செயின் வந்து அறுப்படும். இது விற்க முடியாமல் தடுக்கப்படும். இதை எப்படி வந்து செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இப்போ 3 கையெழுத்துக்களை போட்டிருக்கார். 3 கையெழுத்துக்களுக்கு வந்து நம்ம வரவேற்பு தரலாம், தப்பு இல்லை. ஆனால் இவர் அறிவிச்சது என்ன? முதல் கையெழுத்து எதுக்கு போடுறேன்னு சொன்னார்? மகளிருக்கான அந்த பயணம், விடியல் பயணம் இருக்குல்ல, போன அரசோட விடியல் பயணம், இப்போ மகளிருக்கான பயணம்னு சொன்னார்ல, அந்த பயணத்துக்கான அனுமதியை எப்போ கொடுப்பார்? அடுத்து மாதம் 2500 ரூபாய்.
ஏற்கனவே 1000 ரூபாய் வந்திருந்தது, அது நின்று போயிருக்கு. ஆனா மு.க. ஸ்டாலின் அரசு போகும்போதே வந்து அவங்களுக்கு 8000 ரூபாயை வந்து அள்ளி கொடுத்துட்டு போயிட்டாங்க. 3000 ரூபாய் பொங்கல் அப்போ, அதுக்கு அடுத்து 5000 ரூபாய், அதாவது இந்த மே மாசத்துக்கு சேர்த்து 5000 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டாரு அவர். அந்த அரசு அதோட வந்து இவங்களே அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ இந்த மாசம் ஏன் காசு வரல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க பெண்கள். இந்த மாசம் வர வேண்டியது எவ்வளோ? மு.க. ஸ்டாலின் அரசு வந்துச்சுன்னா இந்த மாசம் இந்த தேதிக்கு இந்நேரத்துக்கு 2000 ரூபாய் வந்து அவங்க அக்கௌண்ட்ல வந்திருக்கும். ஆனா அதை பற்றி எந்த வார்த்தையும் விஜய் பேசல. இந்த இப்ப மே மாசம் முடிய போகுது, 10ஆம் தேதி ஆயிடுச்சு. அடுத்து 20 நாள் எப்படி போகுதுன்னு தெரியாது. அந்த மாசம் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஜூன் மாசத்துல இருந்து இது வருமா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா மு.க. ஸ்டாலின் அரசு மே மாசம் சேர்த்து போட்டு போயிடுச்சு. ஒருவேளை அதனால வந்து விஜய் அதை பத்தி பேசலையான்னு தெரியல. இருக்கட்டும். அதற்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு இது என்னன்னா, இவர் அறிவிச்ச ஒரு ஒரு அதாவது ஒரு இக்கு வச்சே பேசுறான்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது போல விஜய் ஒரு இக்கு வச்சே தான் வந்து இந்த பேச்சு, அவருடைய பேச்சு இருந்தது. அதுல முக்கியமானது என்னன்னா, தொடச்சி வச்சுட்டு போயிருக்காங்க கஜானாவை. போய் பார்த்தாதான் என்ன எப்படி இருக்குன்னு தெரியும். அதனால வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ஒரு வெள்ளை அறிக்கை தரேன். இதெல்லாம் என்னன்னா காலம் தாழ்த்துவதற்கான ஒரு முயற்சி. இது எல்லா அரசும் இப்படித்தான். நான் இதை வந்து விஜயை மட்டும் நான் சொல்லலை. புதிதாக ஒரு அரசு பதவி ஏற்குது, இதற்கு முன்பு இருந்தவங்க போயிட்டாங்க, புது அரசு வருது அப்படின்னு சொன்னா அவர்கள் இந்த அவகாசத்தை கேட்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் தேர்தல் வரைக்கும் சொல்லுவாங்க, நான் வந்த உடனே போடுற முதல் கையெழுத்து தான். பாருங்க, விஜய் வந்து பினான்சியலா எதிரையும் கையெழுத்து போட்டுடல. பினான்சியலா போடக்கூடிய விஷயங்களை உடனடியே போட முடியாது. நம்ம போய் பார்த்து உஷாரா, எவ்வளவு தூரத்துக்கு ப்ரிகாஷன் அது. இது வாக்குறுதி கொடுக்கும் போது இருக்குன்னு இருக்கும். ஆனா உங்களை சென்சேஷன்ல உங்களை தூண்டி விடுறது, சென்சேஷன்ல உங்களை மடைமாட்டம் பண்றது, அதுதான் வந்து அவங்க பர்பஸ். தேர்தலில் நிற்கிற அரசியல்வாதிகள் அவங்களுடைய பர்பஸ் வந்து அதுதான். ஆனா நண்பர்களே, நீங்க திரும்ப நினைக்கலாம், இந்த மு.க. ஸ்டாலின் வந்து அந்த மாதிரியான ஒரு சென்சேஷனலான ட்விஸ்ட் எதையுமே பண்ணல. சென்சேஷன்ல மக்களை வந்து தூண்டி விட்டு உணர்ச்சி வசப்பட வச்சு அவங்கள ஓட்டு போட வைக்கணும் அவர் நினைக்கவே இல்லை. நான் இந்தந்த சாதனை செஞ்சிருக்கேன், இந்தந்த சோர்ஸை வச்சு நான் இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கேன், இனிமேட்டு நான் இப்படி எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சாதனைகளை மட்டுமே சொல்லி சொல்லி தான் ஓட்டு கேட்டாரே தவிர யாரையும் வந்து அவரு தூண்டி விடலை. ஆனா விஜய் வந்து தூண்டி விட்டாரு. இந்த பேச்சிலும் அவரு அதே பிரச்சாரத்தை தான் கடைபிடிச்சிருக்காரு. நீங்க வந்து கவனமா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த எனக்கு அவகாசம் வேணும்னு கேட்கிறாரு. எதுக்கு? 2500 ரூபாய் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் பஸ்ல வந்து இலவச பயணம் சாத்தியமா சாத்தியமானு யோசிக்காம வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ அனைத்து பேருந்துகளிலும், ஏசி பேருந்து உள்பட அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம் சாத்தியமா அப்படின்னு யோசிக்க டைம் கேட்கிறாரு. அப்புறம் நிதிநிலை என்னவா இருக்குன்னு தெரியல, அதை பார்த்துட்டு நான் சொல்றேன், ஒரு வெள்ளை அறிக்கை தர. அப்ப அந்த வெள்ளை அறிக்கைன்றது இன்னொரு பெரிய ஒரு நேரத்தை இழுப்பு, காலத்தை கடத்துவதற்கான ஒரு டெக்னிக் அது. ஏன்னா இப்ப போனவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா, என்னவா ஒரு வெள்ளை அறிக்கைன்றது நமக்கு தெரியும். ஏற்கனவே 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு, அது எல்லாரும் சொன்னதுதான். அதுக்கு இந்த அரசு பதிலும் சொல்லிருச்சு. அதாவது மு.க. ஸ்டாலின் அரசு பதிலும் சொல்லிட்டு போயிட்டாங்க. 10 லட்சம் கோடி கடன் எதுக்கு வாங்கினோம்? நலத்திட்டங்களுக்காக வாங்கினோம். வாங்கி நாங்க வாயில போட்டு போயிடல, அல்லது மு.க. ஸ்டாலின் வாங்கி கொண்டு போய் ஏதோ வெளிநாட்டு தீவுல போய் எங்கேயோ வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிடல. வாங்கினது பூரா தின்னவங்க யாரு? 10 லட்சம் கோடி கடன். 10 லட்சம் கோடினா 10 லட்சம் கோடி கடனை தின்னவன் யாரு? இந்த தமிழ்நாட்டு ஜனங்க தானே, இவங்களுக்கு தானே கொடுத்தாங்க. அது எப்படி நீங்க கடன் சொல்லுவீங்க? இந்த மக்களுக்கு செலவிடப்பட்ட தொகை எது? மக்களுக்காக தரப்பட்ட தொகை எது? எல்லாரும் மாசம் மாசம் வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் எல்லாம் வாங்கினாங்கல்ல, அல்லது விடியல் பயணம் போது அதுக்கு 1000 கோடி கொடுத்தது யாரு? இந்த ஸ்டாலின் அரசு தான். விடியல் பயணம் சும்மா நடந்துடல, அரசு கொடுத்த காசு அது. இப்படி பல திட்டங்களுக்கு கொடுத்ததுனாலதான் வந்து இவ்வளவு பெரிய தொகை கடனா நிக்குதுங்க. ஆனா இந்த கடனையும் கட்டிக்கிட்டு வட்டியும் கட்டிட்டு தான் வந்தது கடந்த அரசு. இப்போ இதையெல்லாம் வந்து கணக்குல எடுத்து ஒரு வெள்ளை அறிக்கை நான் தரப்போறேன். இந்த வெள்ளை அறிக்கையில எது எது என்னவா இருக்கு அப்படி, வெள்ளை அறிக்கைன்னா முழுசா 100% வெள்ளை அறிக்கை தர முடியாது, இவர் தரவும் மாட்டார். இப்ப சொல்றாங்க ஒளிவு மறைவு இல்லாத அரசாங்கம், டிரான்ஸ்பரன்சிக்காக நான் அதை தரேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க வேணா பாருங்க, அந்த டிரான்ஸ்பரன்சின்றது வெள்ளை அறிக்கையில் இருக்காது. ஏன்னா அதிகாரிகள் இருக்காங்க. அதிகாரிகள் விஜய் மட்டும் இல்ல, விஜயோட சேர்ந்து இப்போ சரி 100% அவங்க மக்களுக்காக உழைக்கத்தான் வந்திருக்காங்கன்னே வச்சுப்போம். விஜயோட சேர்ந்து இருக்கிற அவங்க நிர்வாகிகள் எல்லாம் தூய ஆவிகள் தான், பரிசுத்த தூய தேவர்கள் தான் வச்சுக்கலாம்.
அதிகாரிகள் இருக்காங்கல்ல, இந்த அதிகாரி தான் எடப்பாடி ஆட்சியில இருந்தான், இந்த அதிகாரி தான் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தவன், அதே அதிகாரி தான் மு.க. ஸ்டாலின் ஆட்சியிலும் இருந்தாரு. இப்போ விஜய் ஆட்சியிலையும் அந்த அதிகாரியில் தான் இருக்க போறாங்க. அவங்க குறுக்க நிற்பாங்க. சார், இவ்வளவு வெளிப்படையாக அதெல்லாம் சொல்லக்கூடாது சார், சில விஷயங்கள்லாம் வெளியே சொல்லக்கூடாது சார், இதெல்லாம் பேசக்கூடாது சார், இதை பேசாமல் இருந்தால் தான் சார் நல்லது, இதையெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறது யாருன்னா அந்த அதிகாரிகள் தான். அவன் சொல்லுவான். வெள்ளை அறிக்கை எழுதும் போது இந்த வெள்ளையத்தேவர்கள்லாம் வந்து குறுக்க நிற்பாங்க. பார்க்க தான் போறார் விஜய். ஸோ இந்த வெள்ளை அறிக்கை கொடுக்கறது எதுக்குன்னா, இந்த நிலைமை இப்படி இருக்கு, உடனடியாக 2500 மாசம் மாசம் தர முடியாது, நான் உதாரணத்துக்கு சொல்றேன், அல்லது உடனடியா இலவச பேருந்து பயணம் சாத்தியமாகாது, உடனடியா தாய்மாமன் சீர் கொடுக்க முடியாது, உடனடியா 4000 ரூபாய் இவங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது, உடனடியாக இவ்வளவு இந்த உதவித்தொகையை என்னால் தர முடியாது அப்படின்னு அப்பதான் வந்து உண்மையான நெருக்கடின்றது என்னன்றதை விஜய் சொல்லுவாப்புல. எப்ப இருந்து இதை செய்ய முடியும், எப்ப இருந்து செய்ய முடியும்? குறைந்தபட்சம் ஒரு காலவாசம் எடுத்து அதுக்கான ஃபண்டு, அதுக்கான ரிசோர்சஸ் சேர வரைக்கும் காத்திருந்து அதில் தான் செய்ய முடியும். அதைத்தான் மு.க. ஸ்டாலின் செஞ்சாரு. அதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள் எல்லாம் வந்து அப்படித்தான் பண்ணாங்க. இந்த விஜயம் வந்து அதைத்தான் செய்ய போகிறார். மற்றபடி இன்றைய அவரது அந்த பதவியேற்பாக இருக்கட்டும், பதவியேற்கு பிறகு அவர் பேசின அந்த விதமாகட்டும், அப்படியே அதே பிரச்சாரத்தை கடைபிடிக்கிறார். வேணாம் மிஸ்டர் விஜய், அது இனிமேட்டு தேவையில்லை. ஒரு முதல்வரா, கோட்டு சூட்டு போட்ட முதல்வரா போய் நின்றுட்டீங்க, வேட்டி சட்டையை கூட விடை கொடுத்துட்டீங்க, உங்க ஆளுங்க எல்லாரும் வேட்டிக்கு விடை கொடுத்துட்டாங்க செங்கோட்டையனை தவிர. அட்லீஸ்ட் உங்களுடைய அந்த பேச்சில் வந்து குறைந்தபட்ச கண்ணியம் இருக்கட்டும். ரொம்ப 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 அநாகரிகமா இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க இந்த பேச்சு இப்படி நம்ம உணர்ச்சப்பட வைக்கிறோம்ல, இதுதான் நமக்கு கை கொடுக்குது, நம்ம ஆட்சி வரைக்கும் கொண்டு வந்து உட்காந்து வச்சிருக்கு. நீங்க திரும்ப திரும்ப ஞாபகத்தை வச்சுக்கிற, நீங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், நீங்க ஃபுல் மெஜாரிட்டியில வரல, உங்களுக்கு திமுகவோட கூட்டணி கட்சிகள் கை கொடுத்துருக்காங்க, நீங்க சுயமாக உங்களுடைய சொந்த முழுசா 100% உங்களுடைய சொந்த உழைப்புல வந்துடல. இதை எப்பயும் மனசுல வச்சுக்கிட்டு இந்த முழக்கத்தை எல்லாம் இடுங்க. இது ரொம்ப அநாகரிகமா இருக்கு. பார்க்கறதுக்கே வந்து என்னன்னா, ஒரு இத்தனை காலம் வந்து போற இடத்துல பிரச்சாரம் தான் பண்ணுங்க, இது போல அடி வயிற்றுலேருந்து கத்துறது, அவங்கள குழந்தைகளை தூண்டி விடுறது, இளைஞர்களை தூண்டி விடுறது, எப்பயும் வந்து வைப்புலேயே வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து பிரச்சாரத்துக்கு தான் உதவுச்சு. நீங்க இப்போ ஆட்சி கட்டில் உட்காந்துட்டீங்க, ஆட்சி அமைக்கிறீங்க, முதலமைச்சர் பதவியில் உட்காந்துருக்கீங்க, அந்த பதவிக்குரிய கண்ணியத்தோடு பேசுங்க தயவு செஞ்சு. இது என்னமோ வந்து ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் விஜய் பேசுற மாதிரி தான் இருந்தது. பதவியேற்று முதலமைச்சரா எவ்வளவு நாகரிகமாக, எந்த அளவுக்கு கவனமா பேசணும் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து புரிஞ்சிக்கல அப்படிங்கிறத இந்த முதல் பேச்சில் பார்க்க முடிஞ்சது. திரும்ப திரும்ப அந்த குட்டி நண்பா நண்பீஸ் அப்படின்னு சொல்லி அந்த பசங்களை வந்து பொல்யூட் பண்றாரு. அது இனியாவது நிறுத்தியதை ஜெயிச்சிட்டீங்க, உங்களுடைய ஆசை தீர்ந்து போச்சு, அப்புறம் என்ன திரும்ப திரும்ப அந்த பசங்களை விடாமல் போட்டு சொரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் தன்னோட பதவியேற்பு பேச்சில் வந்து விஜய் நிறைய பேருக்கு நன்றி சொன்னார். அதாவது அவங்க கட்சிக்காரங்க, அவர் கூட உழைச்சவங்க, அவர் வழியை பகிர்ந்து கட்டவங்க, அப்படி நிறைய பேருக்கு நன்றி எல்லாம் சொன்னார். முக்கியமாக நன்றி சொல்லியிருக்க வேண்டியது யாருக்கு? திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு தான் விஜய் முதல்ல நன்றி சொல்லியிருக்கணும். ஏன்னா மிக பெருந்தன்மையாக இந்த ஆட்சி அமைவதற்கு நான் தடையா இருக்க மாட்டேன்னு எந்த விதமான குறுக்கு வழியிலும் போகாம ஹானஸ்டா அலோவ் பண்ணியிருக்காரு. மு.க. ஸ்டாலின் நினைச்சிருந்தா இந்த ஆட்சி வந்திருக்காது. முதல்வரா விஜய் இன்னைக்கு இவ்வளவு முழக்கமிட்டு இருக்க முடியாது. மாற்று ஏற்பாடுகள் எத்தனை சொன்னாங்க, அதுல ஒரு ஏற்பாடு திருமாவளவனை முதல்வராக்குறது அப்படிங்கிறது. அதை மட்டும் வந்து எடப்பாடி பழனிசாமி அனுமதிச்சிருந்தா, ஆதரிச்சிருந்தா, இன்னைக்கு இதே இடத்துல திருமாவளவன் வந்து முழக்கமிட்டிருப்பாரு, அவர் வந்து முதல்வரை பதவியேற்று பேசியிருப்பார். அது வேண்டாம், அது தேவையில்லாத பிரச்சனையை வந்து நமக்கு பின்னாடி உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி இதை அந்த யோசனைக்கு வந்து அவர் தடை சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ இப்படி மாற்று யோசனையில் இருந்தும் கூட அதையெல்லாம் கேட்காம பரவாயில்ல, அதிக இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க, அவங்களே முதலமைச்சர் ஆகிட்டு போட்டு நீங்களாம் போய் உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய கூட்டாளிகளை அனுப்பி வச்சது யாரு? முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள். நியாயமா விஜய் முதல் நன்றி அவருக்கு தான் சொல்லியிருக்கணும், இந்த நண்பா நண்பீஸுக்கு விட. சரி, அதுக்கு அடுத்து இந்த கூட்டணி கட்சிகளுக்கு நன்றியாக சொன்னாரான்னா நன்றியும் சொல்லலை. அப்புறம் வந்து அந்த பிரதர், மை பிரதர் ராகுல் காந்தி, அந்த பிரதர் ஏற்கனவே ஒரு பிரதருக்கு ஆப்பு வச்சுட்டு தான் வந்திருக்காரு. அந்த பிரதர் வந்து இங்கேயே ஆப்பா மாறுறது ரொம்ப
காலமாகாது. சுயநலவாதின்னா நம்பர் 1 சுயநலவாதி, நம்பர் 1 துரோகி யாருன்னா அது இந்த ராகுல் காந்தி அப்படிங்கிறது நிரூபணமாயிருக்கு. அதனால எச்சரிக்கையா இருங்க. வெற்றிகள் தொடர்ந்து வர வரைக்கும் தான் அந்த பிரதர் இருப்பார். ஒரு இடைத்தேர்தலிலோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலிலோ விஜயோட இந்த கட்சி சரியாக வாக்குகள் வாங்காமல் அல்லது அந்த எதிர்பார்த்த வெற்றியை பெறாம போச்சுன்னா இந்த பிரதர் இன்னொரு பிரதரை தேடி போயிடுவார். அடுத்து இந்த விஜய் பேச்சுல முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு அவர் கொடுத்த எச்சரிக்கை. அதாவது நம்ம தான் ஜெயிச்சுட்டோமே, ஒரு ஆட்டம் போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு யாராவது ஏதாவது பண்ணீங்கன்னா அந்த நினைப்பை எரேஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடுமையாக வான் பண்ணார். இப்பயே நான் மக்கள் பணத்தை தொட மாட்டேன், யாரையும் தொட விட மாட்டேன், லஞ்சம் அதற்கு இடமே இல்லை அப்படிலாம் ரொம்ப கம்பீரமாக முழுகினாப்புல. அது கேட்க நல்லா தான் இருந்தது. ஆனால் நடைமுறை யதார்த்தம்னு ஒன்று இருக்குது மிஸ்டர் விஜய். அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அது என்னன்னா, உங்களுடைய கட்சியில் நின்று இப்போ ஜெயிச்சிருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் யாரும் உங்கள் கட்சிக்காரங்களே இல்லை. ஒரு சிலரை தவிர மீதி அத்தனை பேருமே பிற கட்சியிலிருந்து வந்தவங்க. சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், எப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்க யாருமே உங்கள் கட்சி ஆளுங்க இல்லை, அடுத்த கட்சியிலிருந்து வந்தவங்க. இவங்கெல்லாம் யாரும் தூயவர்கள் கிடையாது. ஏற்கனவே பல புகார்களுக்கு உள்ளானவர்கள். செங்கோட்டையன்லாம் ஊழல் புகாரில் தண்டனை பெற்றவர். அடுத்து இந்த மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்களே 100 வேட்பாளர்களுக்கு மேல அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இவர்கள் அத்தனை பேரும் கையை வாயை கட்டிக்கிட்டு ரொம்ப கண்ட்ரோலா இந்த ஆட்சியில் இருப்பாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. நாங்கெல்லாம் அதை எதிர்பார்க்கல. எங்களுக்கு தெரியும் இது என்னவா போகும், எப்படி இவங்க ஆட்டம் போடுவாங்க. நீங்க எரேஸ் பண்ண சொல்றீங்க. அவங்க நீங்க பேசுற இந்த வார்த்தையை எரேஸ் பண்ணிட்டு அவங்க புது ஒரு இலக்கணத்தையே அதுக்கு எழுத போறாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். அதனால இந்த பதவியேற்பு விழா அப்படிங்கிறது மற்றும் ஒரு நிகழ்வு. இந்த பதவியேற்பு விழாவில் விஜய் பேச்சுங்கிறது மற்றும் ஒரு பிரச்சார பேச்சு. நான் அதை அப்படித்தான் எடுத்துக்கிறேன். மற்றபடி இந்த அரசு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஆரம்பம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு விரும்பத்தகாத ஒரு ஆரம்பமாக தான் நான் பார்க்குறேன். ஒரு விரும்பத்தகாத ஆரம்பம் தான். தமிழ்நாட்டை இன்னும் பல ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளக்கூடிய ஒரு ஆரம்பம் இது. அதை மக்கள் அனுபவபூர்வமாக விரைவில் உணர்வாங்க. உணர்ந்து தெளிஞ்சு ஐயையோ என்னடா அப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அவங்க நினைக்கும் போது சரிப்படுத்த முடியாத ஒரு நிலையில போய் நின்று இருக்கும்.